அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வாரம் ஒரு துஆ என்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே இந்த வாரம் நாம் பார்க்கக்கூடிய துஆ எதுவென்று சொன்னால், இன்று மனிதன் பல்வேறு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அப்படி வாழக்கூடிய மனிதனுக்கு பல்வேறு கட்டங்களிலே கஷ்டங்கள், குழப்பங்கள் ஏற்படுகின்றது. அந்த கஷ்டங்களினால், குழப்பங்களினால் மனவேதனை ஏற்பட்டு மன அமைதியின்மையின் காரணத்தினால் அவன் தள்ளாடி கொண்டிருக்கின்றான். எனவே அப்படிப்பட்ட மன அமைதியின்மை நீங்கி மன அமைதி ஏற்படுவதற்கு ஒரு அற்புதமான மருந்தாக திருமறையினுடைய ஒரு வசனம் இருந்து கொண்டிருக்கிறது. அது இந்த வசனமாக இருந்து கொண்டிருக்கிறது. சூரத்துர் ராதிலே 28வது வசனம், அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிذிக்ரில்லாஹ் அலா பிذிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப் என்ற இந்த வசனத்தை 41 தடவை 41 முறை தண்ணீரிலே ஊதி குடிப்பாரேயானால் அவருடைய உள்ளத்திலே ஒரு அமைதி ஏற்படும் என்பதை அனுபவபூர்வமாக நமக்கு பெரியார்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இதனுடைய பொருள் என்ன? அல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட சிலர்கள், தத்மஇன்னு குலூபுஹும் பிذிக்ரில்லாஹ், அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வை விக்ரு செய்வதன் மூலமாக, அல்லாஹ்வை நினைப்பதின் மூலமாக அமைதி பெறுகின்றது. அலா, அறிந்து கொள்ளுங்கள், பிذிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வுடைய விக்ரை கொண்டுதான், அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாகத்தான் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றது என்று பொருள் தரக்கூடிய ஒரு அற்புதமான திருவசனம் மன அமைதிக்கு ஒரு மருந்தாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே வைத்திருக்கின்றான். எனவே இதனை நாம் மரணமிட்டு நமக்கு எப்பொழுதெல்லாம் மன அமைதியின்மை ஏற்படுகின்றதோ, மனதிலே ஒரு ஊசலாட்டங்கள், நிம்மதி இல்லாத தன்மைகள் ஏற்படுகின்றதோ, அந்த நேரத்திலே இந்த ஆயத்தை 41 தடவைகள் ஓதி தண்ணீரிலே ஊதி குடிக்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் ஷிஃபாவை கொடுக்கின்றான். எனவே இந்த ஆயத்தை மீண்டும் ஒரு முறை கூறுகின்றேன். சூரத்துர் ராதிலே 28வது வசனமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிذிக்ரில்லாஹ் அலா பிذிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப் என்ற இந்த வசனத்தை ஓதிக்கொள்ளுங்கள். இந்த ஆயத்தை ஓதுவதன் மூலமாக நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு ஷிஃபாவை கொடுப்பான் என்ற நம்பிக்கையோடு ஓதுங்கள். மீண்டும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.